டிவிகே விஜய் அவர்களின் இந்து பண்டிகையுடைய வாழ்த்து மாடலை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு அக்டோபர் 1 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை பண்டிகை. இந்து பண்டிகை நாள் தான். ஆனால் அரசியல் ஆளும் தலைவர்கள் 2026 நினைக்கிற நடிகர்கள் கூட இந்த இந்து பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னு கூட தோணலை. ஜஸ்ட் ஒரு வார்த்தையாக ஒரு வாழ்த்து சொல்ல கூட இவங்களுக்கு வலிக்குது. ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி வார்த்தையில் என்னடா இருக்குன்னு கேட்கலாம். அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். இஸ்லாமிய பண்டிகையான மிலாடி நபிக்கும் ரம்ஜான் பண்டிகைக்குமே நடிகர் விஜய் அவர்கள் நல்ல 4 வரி மிகாமல் உணர்வுபூர்வமாக ஒரு வாழ்த்தை சொல்லியிருந்தார். நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதுவே விநாயகர் சதுர்த்திக்கு அவர் சொன்ன வாழ்த்து, கடமைக்கு ஒரு வாழ்த்து, கொண்டாடுறவங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் வச்சுக்கோங்கடா அப்படின்னு ஒரு வாழ்த்து. ஏன் அதையும் சொல்றாரு? சொல்லாமல் இருந்தால் இவரும் பாரு டிஎம்கே மாதிரியான ஒரு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு ஒரு பேர் முத்திரை வந்துடும். அதனால சரி வாழ்த்து சொன்னேன். என்ன வாழ்த்து சொன்னேன்? மிலாடி நபிக்கு ரம்ஜானுக்கு என்ன ஒரு வாழ்த்து சொன்னேன்? 4 வரி மிகாமல் நீ ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு வாழ்த்து சொன்னேன். சரி, நல்ல விஷயம் தான். ஆனால் அதே போல ஒரு இந்து பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து உணர்வுபூர்வமாக சொல்லணுமா இல்லையா? அதென்ன கடமைக்கு ஒரு வாழ்த்து நானும் சொன்னேன் அப்படின்னா பெருமைக்கு எருமை மேய்க்கிறதா? அவர் சொன்ன வாழ்த்து மாடல் தான் இது. நீங்களே பாருங்க. ஒரு மாநிலத்தை ஆள நினைக்கும் ஒருவர் ஒருதலை வேச்சமா இருக்கக்கூடாது, சுயநலமா இருக்கக்கூடாதுன்னு தானே நாங்கள் சொல்றோம். ஜஸ்ட் ஒரு வாழ்த்து. மத பாகுபாடு பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்து இந்துக்களை மட்டும் அவங்க மத பண்டிகையில மட்டுமே குறி வச்சு வஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு என்ன ஒரு நிச்சயம்? இஸ்லாமிய மக்கள் ஓட்டு வேணும்னு அவங்களுடைய பண்டிகைக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்த்து சொல்ற நீங்க ஏன் இந்து பண்டிகையிலான எந்த ஒரு விஷயங்களுக்குமே ஏன் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? எப்படி இருந்தாலும் இந்துக்கள் அவங்க ஒரு முட்டாள்கள், அவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒன்று தானே. டிஎம்கே கூட அவன் நேர்மையாக இருந்துக்கிட்டு இஸ்லாமியர் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லிட்டு இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாமே போயிடுவோம். ஆனால் நீங்கள் ஒரு கடமைக்கு ஒரு வாழ்த்தா, நான் பாரு அவனை மாதிரி இல்லை, நான் பாரு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு கடமைக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக, அந்த சிறுபான்மை மக்கள் வாக்கை வாங்குறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா? அடுத்து தீபாவளி வருது, பார்ப்போம். டிஎம்கே மதவாத கட்சி, அது வாழ்த்து சொல்லாது. டிஎம்கே போல டிவிகே விஜய் அவர்களும் மதவாத கட்சியாக இருப்பாரா அல்லது கடமைக்கு ஒரு வாழ்த்து சொல்வாரா? உங்களுடைய செயல்தான் யார் மதவாத கட்சின்னு எங்களுக்கு புரிய வைக்குது, நல்லா தெரியவும் வைக்குது. என் கிளாஸ்மேட் ஒருத்தன், அவன் இஸ்லாம் மதம் தான், நல்லா படித்தவன் தான். ஆனாலும் டிஎம்கே காங்கிரஸ் என்ன பண்ணாலுமே அவனுடைய ஓட்டு டிஎம்கேக்கு தான். அதை அவனே என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கான். இத்தனைக்கும் அவன் விஜய் அவர்களின் சினிமா ரசிகன். ஆனால் அவன் சினிமா ரசிகனே தவிர அரசியல் ரசிகன் கிடையாது. அரசியல் தேர்தல்னு வந்துட்டா அவனுடைய ஓட்டு எப்பவுமே டிஎம்கேக்கு தான். அவன் நிரூபிச்சிட்டு இருக்கான். அவனுடைய போடுற ஸ்டேட்டஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். டிஎம்கே சார்ந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணி தான் அவனும் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். நானும் அதை பார்த்து தான் கேட்டிருக்கேன். அவனும் உண்மையொத்தன் தான் இருக்கான். சினிமா வேற, அரசியல் வேறேன்னு அவன் நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கான். நானும் நல்லா தெளிவாக தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால தான் நான் விஜய் அவர்கள் எது பண்ணாலும் நான் எதிர்க்கல. விஜய் அவர்கள் கெட்டது பண்றாரு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பாகுபாடு பார்க்குறாரு அப்படின்னு அதை தான் நான் எதிர்க்கிறேன். இவ்வளவு ஏன், உங்களை சுற்றி கூட நிறைய பேர் இருப்பாங்க, இஸ்லாம் சகோதரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களும் விஜய் ரசிகராக கூட இருப்பாங்க. அவங்களுடைய வாக்கெல்லாம் யாருக்கு அப்படின்றது நீங்கள் சும்மா கேட்டு பாருங்களேன். டிஎம்கேவா இல்லை விஜய் அவர்களா, ரெண்டுத்துல யாருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா கேட்டு பாருங்களேன். இல்லைன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வைக்கிற இதெல்லாம் கூட நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. யாராச்சும் ஒரு சிலர் கவனிச்சிருப்பீங்க. கவனிச்சதை கூட அப்படியே யோசிச்சு பாருங்களேன். டிஎம்கே தான் 97% பேர் டிஎம்கேக்கு தான் வாக்கு போடும். இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும். நாளைக்கே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதே இஸ்லாம் கிறிஸ்துவ சகோதரர்கள் தேட்டரில் போய் படம் பார்ப்பாங்க. ரசிகனாக தான் போய் பார்ப்பாங்களே தவிர அத்தோட தேட்டரில் அந்த ரசிகனை மறந்துடுவாங்க. தேட்டர் விட்டு வெளியில் வந்தால் பொது வாழ்வு, அரசியல், அவங்க யாருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய மதம் சார்ந்து யார் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, யார் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க, அதே திமுக காங்கிரஸ், அவங்களுக்கு தான் அவங்க ஓட்டு. டிவிகேக்கு நான் சொல்றேன், நீங்களும் அவங்கள போல மத அரசியல் பண்றீங்க, நல்லா தெரியுது. ஒரு வாழ்த்துலயே உங்க லட்சணம் என்னன்னு நல்லா தெரியுது மக்களுக்கு. அந்த மாதிரி இருக்காதீங்க, அழிஞ்சு போகாதீங்க.